Hi guys, welcome to Kids on India. இன்னைக்கு இது ஸ்டோரி டைம். நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் 2 ஸ்டோரிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா அப்பாவை நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். என்னன்னா இதுதான் ஸ்டோரி ஆஃப் லிட்டில் ரெட்ன்ட்டு ஒரு ரைடிங் பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா. என்னன்னா அவளோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபாரஸ்டில் எட்ஜ் ஆஃப் த கார்னரில் அவளோட வீடு இருந்ததான். அப்புறமா அங்கே ஒரு உல்ஃப் இருந்ததான். அதுவும் நெக்ஸ்ட் ஹர் ஹவுஸ் லைக் தட். அஜோ ஏன் இப்படி சொதப்புற இன்னைக்கு? நெக்ஸ்ட் டு ஹர் ஹவுஸ் எப்படி உல்ஃப் இருக்கும் அஜோ? ஒழுங்கா சொல்லு. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வந்து ஓகே 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி வா. வெல்கம் டு கிட்ஸ் ஆன் இந்தியால இருந்து வா. டக்குன்னு வெல்கம் டு கிட்ஸ் ஆன் இந்தியா. இன்னைக்கு நம்ம இது ஸ்டோரி டைம். நம்ம வந்து இன்னைக்கு கதை என்ன பேஸ் பண்ண போறோம்னா லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட். என்னன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல ஒரு எட்ஜோட ஃபாரஸ்ட்ல ஒரு வீடு இருந்ததா. அது லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வீடா. அது வந்து ரொம்ப நேரம் உச்சிக்கிட்ட அவளோட கிரானிஸ் ஹவுஸ் கிட்ட போகுமா. அப்புறமா அங்கேயும் எட்ஜ் ஆஃப் த கார்னர்ல அவள மாதிரியே கிரானிஸ் ஹவுஸும் இருந்துட்டு. அப்புறமா ஒரு பெரிய ட்ரீல ஒரு வில்ஃபோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. கிரானிஸ் ஹவுஸ் கிட்ட லிட்டில் ரெட் ரைஸ் கிட்ட மிடில் அந்த உல்ஃபு கீழே உட்காந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த உல்ஃப் தினமும் என்ன சாப்பிடணும்னா காக்ரோச். நம்மளாம் அதை சாப்பிட மாட்டோம். நம்மள யம்மி டேஸ்டி ஃபுட் ஆப்பிள். ஆப்பிள் யாராவது ஆப்பிள்ஸ் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அம்மா நீ? I eat apples. From USA, have you tried it? No. From USA, I have eaten it. It's so delicious. Okay, நம்ம ஸ்டோரிக்கு போய்டுவோமா? So, ஒரு நாள் வந்து அவளோட அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ரொம்ப டயர்டாக இருந்தாங்களாம். ப்ரெஷர் நிறைய வந்துடுச்சான். கோல்டு ஹையஸ்ட் கோல்டாக வந்துடுச்சான். ரொம்ப டயர்டாக இருந்ததுதான். கண்ணில் இப்படி போயிடுச்சான். ஒரு கோஸ்ட் மாதிரி இருந்தாங்களா. பவுடர் வேற. ஸோ ஒரு நாள் அவளோட அம்மா வந்து சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம் கிரானிஸ் ஹவுஸ் கிட்ட போகவே கூடாது. அவங்க அந்த உல்ஃப் பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்புறமா யாராவது பேஸ்கெட். ஸோ ஒரு நாளைக்கு அவள் ஹுட்டு போட்டுக்கிட்டு பேஸ்கெட் எடுத்துகிட்டு போனாலாம். அவளோட சாப்பாடு எடுத்துகிட்டு போனாலாம். போயிட்டே இருந்தபோது அந்த ஃபாக்ஸ் இருந்ததுல நடுவில், அதுவும் அதை ஸ்னீக்கியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்லா பைங் 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 அப்படின்ட்டு அவன் வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா ஆக்சுவலி உல்ஃப் திரும்பிட்டு தானே இருந்தது. ஸோ அதுவும் ட்ரெஸ்அப் மாதிரி இருந்துச்சு. அப்புறமா திரும்பி பார்த்தோன்னே ஹாய் அப்படின்னு சொன்னான். அந்த உல்ஃபோ, ஓ நான் என்னோட அம்மம்மா வீட்டுக்கு வழி சொல்கிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்கட் எனக்கு வேணும். அது டூப்ஸியாக ஆயிடுச்சு அந்த ஃபாக்ஸுக்கு. என்னன்னா ரைட் சைடு தான் ரொம்ப 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 பெரிய பாத். அப்புறமா லெஃப்ட் சைடு வந்து குட்டி பாத். அப்படியே ஷார்ட்கட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணிச்சு, அவளை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பண்ணிச்சு. பார்த்து ரைடிங் ஹுட், எனக்கு தெரியும் அவங்களோட படி. என்ன ரைட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சின்ன பாத். அதுமா லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, பெரிய பாத், தூரமாக போகும். என்னன்னா நான் பெரிய பாத்துக்கு போகிறேன், நீ சின்ன பாத்துக்கு போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஃபாக்ஸ் குடுகுடுன்ட்டு ஓடி போய் ஏ கதவை தட்டிச்சான் அந்த கிரானிஸ் ஹவுஸ் கிட்ட. என்ன சொல்லிச்சு? ஸ்வீட் வாய்ஸாக சொல்லிச்சான், அம்மம்மா நான் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வந்திருக்கேன், ஓப்பன் த டோர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணாங்க. அப்படின்ட்டு அது ஸ்கேர் பண்ணி விட்டு அம்மம்மா வந்து ஒரு சேரில் கட்டி விட்டுட்டு அம்மம்மா வேற மயக்கம் போட்டாங்க. ஸோ சேரை கட்டி விட்டுட்டு சேர் அம்மம்மாவோட ட்ரெஸ்ஸு இருக்குல்ல கபோர்டில், அதை வந்து எடுத்து போட்டுக்குச்சு. அப்புறமா படுத்து ஆஹா இதுதான் லைஃப். வெயிட்டிங். I am waiting for that girl to arrive. So திருப்பியும் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் என்ன இந்த ஃபாக்ஸ் சொல்லிச்சு, இது ஸ்மாலர் பார்த்து தானே சொல்லிச்சு. அப்புறமா ஃபைனலி கிரானிஸ் ஹவுஸ்க்கு வந்தானா. அப்புறமா தட்டினானா, அம்மம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அது வந்து ஷார்க் கிட்ட சொல்லிட்டேன், லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் டோர் திறந்து தானே இருக்கு, நீ வர வேண்டியது தானே. அப்போ நான் டோர் லாக் ஆயிருந்தது. ஸோ அது தெரிஞ்சு ஓடி போய் படுத்துக்கிச்சு. ஸோ லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வந்தா. ஃபஸ்ட்டு பார்த்தா இப்படி பிக் பிக் இயர்ஸ், பிக் பிக் டீத், பிக் big 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 eyes and sharp claws. And இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாலாம், அம்மம்மா ஏன் உங்களுக்கு பெரிய ஐஸ் இருக்கு, அப்புறமா பெரிய இயர்ஸ் காது ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னாலாம். நான் ஈட் பண்ணுறது, ஈட்லாம் பண்ண முடியாது ஐஸ் வச்சுட்டு. யாரும் ஈட் பண்ண முடியும் ஐஸ் வச்சுட்டு? நான் உன்னை பார்ப்பேன் ஐஸ் வச்சு தினமும் உன்னை ஈட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா அது மாட்டிக்கிச்சு ப்ராப்ளமில். அப்புறமா என்னோட காது ஏன் இருக்கு இவ்வளோ பெருசாக இருக்குன்னா உன்னை கேட்டால் எனக்கு தெரிஞ்சிடும்ல, நான் உன்னை ஈட் பண்ணிடலாம்ல. அப்புறமா கேட்டாலாம், அம்மா ஏன் உங்களுக்கு பிக் பிக் டீத் இருக்கு, அப்புறமா பிக் பிக் மவுத் இருக்கு, அப்புறமா ஷார்ப் கிளாஸ் இருக்கு. என்னோட பிக் பிக் மவுத் வந்து கிராணி மாதிரி நடிக்கிறதுக்கு, அப்புறமா ஷார்ப் டீத் வந்து உன்னை கடிக்கிறதுக்கு, அப்புறமா என்னோட ஷார்ப் கிளாஸ் ஏன் தெரியுமா, உன்னை கில் பண்ணுறதுக்கா. அப்புறமா ஏன் என்னோட நோஸ் இருக்குன்னா உன்னை நல்லா நீட்டாக ஸ்மெல் பண்ணணும். அப்படிதே அத அப்படின்ட்டு பிடிக்க போச்சு. அப்புறமா ஒரு உட்கட்டர் மேன் வந்தார். காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வந்து கத்திக்கிட்டு இருந்தாலாம். ஓடி ஒரு உட்கட்டர் வந்தாராம் வித் அன் ஆக்ஸ். பெரிய ஆக்ஸ் வச்சுட்டு உட்கட்டர் ஓடி வந்து டோரை ஸ்கிராப் ஓப்பன் பண்ணி அப்புறமா அந்த உல்ஃபை வந்து அப்படியே டங் அப்படின்னு டைப் பண்ணிச்சான். அப்புறமா அதர் ரூமில் வந்து கிரானியை வந்து அன்டைம் பண்ணிட்டு அப்புறமா லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டை சேஃபாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அவரை காப்பாற்றுறதுனால எல்லாருமே அவளுக்கு தேங்க்யூ சொன்னாங்க. அப்புறமா லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் ஃபாஸ்ட்டாக ஓடி அவளோட வீட்டுக்கு போயிட்டா. அப்புறமா அம்மா கிட்ட அந்த ஹோல் ஸ்டோரி சொன்னான். அப்புறமா அம்மா வந்து ப்ரே டு காட் பண்ணிட்டு தேங்க்யூ உட்கட்டா அப்படின்னு ஃபோனில் சொல்லிட்டாங்களாம். இதுதான் எண்டிங் ஆஃப் த ஸ்டோரி கிட்ஸ். இனிமேல்ட்டு நிறைய ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன். எனக்கு நிறைய ஸ்டோரி தெரியும். நான் மாஷா அந்த பேரில் பார்ப்பேன், மாஷா டேல்ஸில் பார்ப்பேன். எல்லா ஸ்டோரியும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அண்ட் இந்த புக்கும் ரிவீல்ட் ஆயிருக்கு பாருங்க. Copy color to Little Red Riding Hood.
வித் ஸ்டோரி. அதனால தான் எனக்கு இந்த ஸ்டோரியே தெரிஞ்சுது. From the first to last. I mean, not this, last. So, I love this book, guys. I don't know who gave me this present. தமிழ். எனக்கு தெரியல யார் இந்த gift எனக்கு கொடுத்தாங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த gift எப்படி வந்ததுன்னு தெரியல. இல்ல அம்மா இல்ல யாராவது நம்மளுக்கு இந்த gift கொடுத்திருப்பாங்களோ? ஞாபகம் இல்லடா யார் கொடுத்தாங்க. உனக்கு பர்த்டேக்கு நிறைய புக்ஸ் கொடுக்குறாங்கல்ல அப்ப வந்த gift இது. ஓகேவா? சரி. So bye bye guys. நான் எல்லா क्वेश्चंஸும் இங்க போட்டுருக்கேன். அதை நீங்க படிச்சுக்கலாம். क्वेश्चन சொல்லுங்க எப்படி போடுறது. So என்ன क्वेश्चंஸ்னா எப்படி வந்து என்னென்ன क्वेश्चंस சொன்னேன்? எதுல டைப் பண்ணிருந்தாங்கன்னு கேட்டேன். எதுல டைப் பண்ணிருந்தாங்க கிளானிய? நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறேன். ஒரு சேர், ஒரு பிக் கம்ஃபி சோஃபா, இல்ல ஒரு பவுன்சி பேர். எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறமா வேற என்னன்னா வேற ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சா வேற ஏதாவது ஸ்டோரி செஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. எனக்கும் சொல்லிடுங்க. நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அவங்க கிட்ட திருப்பியா சொல்றேன். ரிப்பீட். அப்புறமா அப்பா கிட்ட இந்த சர்ப்ரைஸ் யாருமே சொல்லக்கூடாது. அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.